रब के मेहमान तुझसे बख्शिश का है सामान। माहे रमजान रमजान आया, 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 रमजान आया। شهر الخير وحب الغير قيام الليل صيام رمضان رمضان شهر فيه يوم أفضل من كل الأيام رمضان رمضان تفتح أبواب ரமதான் என்பது உம்மத்துடைய மாதம்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த உம்மத்துக்காக வேண்டியே அருள் புரிந்த மாதம் அது ரமதான். அந்த ரமலான்ல அல்லாஹு தாலா அடைய வேண்டும் என்று பெருமானாரு துவா கேட்டு அடைந்தாங்க. நமக்கு அல்லாஹ் அந்த ரமலானை நசீபாக்கியிருக்கான். ஆனா அதந்தக்கும்னு பெருமானார் சொன்ன மாதிரி நிழல் மாறி போயிருச்சு. நாலு அஞ்சாவது தராவி ரொம்ப வேகமா நம்மை விட்டு கடந்து போகிறது. இப்பதான் ரமலானை பிறை பார்த்த மாதிரி ஒரு பயான் பேசுற மாதிரி தெரியும். ரொம்ப வேகமாக நம்மை விட்டு கடந்து போகிறது. அது அல்லாஹுடைய ரஹ்மத். அதுவும் அல்லாஹுடைய ரஹ்மத். அல்லாஹ் எதை மூமின்களுக்கு செய்தாலும் அது ரஹ்மத்து தான். அதுல என்ன அருள் நிறைந்திருக்குன்னு அல்லாஹு தான் தெரியும். ஏன்னா ரொம்ப நீட்டமா அல்லாஹு தாலா இந்த நாட்களை நீடி இருந்தால் அதுல நம்ம பாவம் செஞ்சிட்டோம்னு வச்சுங்க. ஏன்னா இந்த ரமலானுக்கு கிடைத்து எவர் அல்லாஹ்வுடைய மகஃபிரத்தை பெறவில்லையோ அவர் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டு தூரமாகட்டும்னு ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதுவா செய்ததுக்கு முகமது ரசூலுல்லாஹ் ஆமீன் சொன்னார்கள். ஸோ அதனால அல்லாஹு தாலா இந்த ரமலானை ரொம்ப நீட்டமாக ரொம்ப நீளமாக இருந்துச்சுன்னு சொன்னா அதுல தவறு செய்து விடக்கூடாது என்று அல்லாஹு தாலா அவ்வளவு சீக்கிரமாக கடத்தாட்டி விடுகிறான் என்ற என் சின்ன சிற்றறிவுன்னு வச்சுக்கோங்களேன். வேற அல்லாஹ் பதில் செய்யணும். எதை செய்தாலும் அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு அருளாகவே செய்கிறான். ரஹமத்துடைய கண் கொண்டு பார்க்கிறான் இந்த ரமலானுடைய மாசத்துல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அந்த ஹதீஸுடைய வெறியில, அந்த ஹதீஸுடைய தொடர்ல, நாமும் சஹர் செய்கிறோம். சஹருக்கு நாம நோன்பு வைப்பதற்காக வேண்டி தாக்கத்து வேணும்னு சொல்லி சாப்பிடுறோம். எத்தனையோ மக்கள் அந்த சாப்பாடு இல்லாத நிலையில் இருக்கிறார்கள். நமக்கு அல்லாஹ் சாப்பிட்டு நோன்பு வைக்க நசீபா அல்லாஹ் கொடுத்தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், இல்ல 2-3 வருஷம் இருக்கும். ஒரு ரமலான்ல காசி அதாவது பதில் சொல்றாரு, கேள்வி பதில் டிவியில. அதுல ஒருத்தர் கேட்கிறாங்க, ஒரு ஊர்ல இருந்து, ஒரு நாட்டுல இருந்து கேட்கிறாங்க, பலஸ்தீன் நினைக்கிறேன் அநேகமா. என்ன கேட்கிறாங்கன்னா, நீங்க சஹரு செய்யணும்னு சொல்றீங்க, சஹரு செய்யாம நோன்பு வைக்கலாமான்னு கேட்கிறாங்க. அப்பதான் அவங்க சொன்னாங்க, ஏன் சஹரு செய்யாம நோன்பு வைக்கிறீங்க, நேரம் இல்லையா, வக்து கடைசியில எழுந்திக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல எங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே இல்லை, நோன்பு திறக்கவும் ஒண்ணும் இல்லை, நோன்பு வைக்கவும் ஒண்ணும் இல்லை என்று சொன்னப்போ அவர் ரொம்ப அப்படியே அழுகுறாரு புள்ளின்னு. இது நடந்து ரொம்ப காலம் முன்னாடி நடந்துச்சு. இப்பவும் அந்த நிலை இருக்கதா செய்தாங்க அந்த மக்களுக்கு. இந்த நிலையிலும் அவர்கள் நோன்பு வைக்கிறார்கள். ஒரு போட்டோ ஒண்ணு வந்துருந்துச்சு, பலஸ்தீனுடைய போட்டோ தான், ரமலானுடைய முதல் பிறை. அப்படியே தோரணங்கள் கட்டின மாதிரி ஏதோ கட்டி இருக்கிறாங்க. இது கொடி அது இது எல்லாம் கட்டி லைட் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. எங்க போட்டிருக்கிறாங்கன்னா வீடுகள்ல, இந்த மாதிரி வீடுகள்ல லைட் போடல, வெறும் வனாந்திரம் ஓபன் ஸ்பேஸ்ல லைட் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. பக்கத்திலேயே இடிஞ்சு கிடக்குது பில்டிங், லைனா பில்டிங் இடிஞ்சு கிடக்குது. அந்த ஓபன் ஸ்பேஸ் இருக்கு பாருங்க, அதுல தோரணங்கள் கட்டி மேஜை போட்டு இஃப்தாருக்கு ஏற்பாடு பண்றாங்க. அவர்களுக்கு கிடைத்ததை வச்சு கொண்டாடுறாங்க. அதாவது ஒரு இடத்துல மொத்தமா எல்லாம் சேர்ந்து நோன்பு திறக்கிறாங்க. அவ்வளவு சந்தோஷம் அவங்க முகத்துல. அடுத்து என்ன நடக்கும் தெரியல. அவரிடத்துல என்ன உணவு இல்ல, தண்ணீர் இல்ல, வீடு இல்ல. அங்கங்க வெயிலுக்காக வேண்டி துணிகளை கட்டிட்டு இருக்கிறாங்க, கட்டி அது கீழே உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த நிலையிலும் அவர்கள் நோன்பு வைக்கிறார்கள் சொன்னா
அப்ப அல்லாஹ் நாடினால் நம்மை விட உயர்வான ஈமானில் வாழ்கிறார்கள் ஒரு மக்கள். நம்முடைய ஈமான் ரொம்ப பலகீனமானது. அந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம என்ன நிலை ஏற்படும் தெரியாது. அந்த மக்கள் அந்த ஈமானோடு இருக்கிறார்கள். அது அல்லாஹ் தஆலா பெரும் பாக்கியம். அந்த ஈமான் தான் பெருமானார் சொன்னாங்க, அந்த ஈமானில் நிலைத்திருக்க வேண்டும். எந்த நிலை ஏற்பட்டாலும் சரி, நிச்சயமா அல்லாஹ் உதவி செய்வான். சேஷநாயகம் சர்க்கார் கிப்லா அவர்களுக்கு முன்னாடி ஒரு ஹலீஃபா அவங்க பயான் செஞ்சாங்க. செய்யும்போது அல்லாஹ் நாஃபியா ஜாரா இருக்கான், நஃபாசாரர் அல்லாவுக்கு சொந்தம், அல்லாஹ் தான் நஃபாசாரரை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு தடவை ஒரு இடையூறு வந்துச்சு, ஒரு ஜாரு வந்துச்சு, தரது வந்துச்சு. அல்லாஹ் ஜாருன்ற முத்தஜல்லி ஆனா நான் அதுல எப்படிலாம் ஃபேஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அவர் ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாரு. சர்க்கார் நிறுத்துங்க, என்ன ஜாரு தஜல்லி ஆனானா, என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னாங்க சர்க்கார். அல்லாஹ் ஜாரா தஜல்லி ஆனான்னு சொன்னா நான் கொடுத்த இல்மு இருக்கேன் அதெல்லாம் பஞ்சு பஞ்சா பறந்து போயிடும். அல்லாஹ் கருணை காட்டிக்கிட்டே இருக்கிறான் என்று சொல்றாங்க. இப்போ அவரு அவங்களுக்கு தாங்க முடியாத ஒரு கஷ்டத்தை தான் அவர் சொல்லி காட்டுறாங்க. ஆனா அது அல்லாஹ் ஜாருடைய தஜல்லி இல்லைன்றாங்க ஷேக். அல்லாஹ் ஜாரா தஜல்லி ஆனா உன்னால தாங்க முடியாது, நான் கொடுத்த இல்மு பஞ்சு பஞ்சா பறந்து போயிடும்ன்றாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, என்ன அது? நாம் பார்க்கவில்லை இன்னும் அல்லாஹ்வை. அரஹமுர் ராஹீமி ஷேக் நாயகம் எப்போ என்ன தப்பு செஞ்சுட்டு வந்தாலும் அரவணைச்சாங்களா, அந்த மாதிரி அல்லாஹ் நம்மை அரவணைத்துக் கொண்டிருக்கிறான். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவறு செய்தவரையும் மன்னித்து கருணை காட்டியவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். பள்ளிவாசல்லையே ஒரு ஓரமா அவரு போய் சிறுநீர் கழிச்சிட்டாரு, எல்லாம் சத்தம் போடுறாங்க. என்ன பண்ற பெருமானார், யாரும் சத்தம் போடக்கூடாது, அமைதியா இருங்க, தோழரே நீங்கள் சிறுநீர் கழிச்சிட்டு வாங்கன்றான். பள்ளிவாசல்ல இல்ல, பள்ளிவாசல்லாம் அந்த காலத்துல இந்த மாதிரி டைல்ஸ் கீல்ஸ் எல்லாம் கிடையாது. மேல ஒரு கூரை, அதுல கூட நிறைய கீத்து போட்டிருக்கோம், அதுல நிறைய ஓட்டை இருக்கும், புரியுதுங்களா? வெறும் மண்ணு தான், மண்ணு தான் இருந்துச்சு. அந்த மண்ணுல தான் குடிசை போட்டிருந்தாங்க. சரி, வெளியே போறதை இங்கேயே போயிட்டு தண்ணி மண்ணை போட்டுருவோமேங்க அவர் போயிட்டாரு ஒரு ஓரமா. அப்போ பெருமானார் வந்து யாரையும் கண்டிக்க கூடாதுன்னு தடுத்துட்டாங்க. அப்புறம் அந்த சஹாபி வர்றாரு, ஆஹா நம்ம ஏதோ ஒரு பெரிய தப்பு செஞ்சிட்டோம். ஏன்னா எல்லா முகமும் பார்த்தா பயங்கர கோபமா இருக்கு, சஹாபாக்களுடைய முகம்லாம் அவ்வளவு கோபமா இருக்கு. என்ன பண்றான் மனுஷன்? உன் வீட்டுல அந்த மாதிரி போவியா? அதுக்குன்னு தனி இடம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா யூரின் போறதுக்கு வெளியே தான் வச்சிருப்பாங்க. கட்டிடமா இருந்தாலும் சரி, வீட்டுக்கு வெளியில தான் யூரினை போகணும், அதை உள்ள போக கூடாதுன்னு. இந்த காலம் எல்லாம் மாறி போச்சு, பெட்ரூம்லயே வச்சிருக்கலாம் யூரின். எல்லாம் மாறி போச்சு, காலங்கள் மாற மாற எல்லாமே அல்லாஹ் தஆலா மாத்திட்டு இருக்கிறான். தவறு இல்லை, அது வேற விஷயம். ஆனா அந்த காலத்துல ஏன் இப்படி வச்சாங்க? தனியா கொண்டு போய் கட்டினாங்க. இப்ப இந்த வீடு பாத்தீங்கன்னா பழங்காலத்து வீடு தான், வெளியே தான் இருக்குது பாத்ரூம், உள்ள கிடையாது. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை சேர்த்துக்கிறார்கள். நீங்க வாங்க தோழரே, நீங்க அவங்களெல்லாம் பார்க்காதீங்க, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி முகமது ரசூலுல்லாஹ் அவரை பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டாங்க. உட்கார வச்சது மட்டும் இல்ல, அவர் அடிக்கடி பாக்குறாங்க, பயான் பண்ணிக்கிட்டே உபதேசம் பண்ணிக்கிட்டே அவர் அடிக்கடி பாக்குறாங்க. அவர் ரொம்ப கூடி குறுகி போய் அப்படியே அந்த நம்ம ஏதோ ஒரு பெரிய தப்பு செஞ்சிட்டோம், எல்லா சகாபாக்களும் இப்படி நம்ம மேல கோவப்படுறாங்கன்னா நம்ம பெரிய தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்ற ஒரு மன சஞ்சலத்தோட உட்கார்ந்துக்கிறார். நபி அவர்கள் பயானம் முடிச்ச பிறகு அந்த சஹாபிக்கு எழுந்து எல்லாரும் முசாவா பண்றாங்க. பெருமானார் ஒரு பெரிய அங்கி போட்டிருந்தாங்க, அபா, அதுக்கு மேல ஒரு இது ஷாயான்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் போட்டிருக்காங்க முகமது ரசூலுல்லாஹ். அந்த ஷாயா வேல்யூபிளானது அது. ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் அரசராக வாழ்வார்கள், ஒரு நாள் ஆண்டியை போல காட்சியளிப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஜுப்பாவுல பல தையல் தச்ச இது இருந்துச்சு, அப்படியும் பெருமானார் இருந்திருக்கிறாங்க. காஸ்ட்லியான ட்ரெஸ் ஒரு நாள் போட்டு உட்கார்ந்துருக்காங்க முகமது ரசூலுல்லாஹ். அல்லாஹ் கொடுத்தா போட்டுப்பாங்க, இல்லைன்னா கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி நபியுடைய ஷான் விளங்க முடியாத ஷான் வச்சுக்கலாம். ஏழ்மை எனது பெருமை நாங்க, இவர் ஏழ்மை எனது பெருமை, அல் ஃபக்ரு ஃபஹ்ரி, ஏழ்மை எனது பெருமை. நபி அவர்கள் இந்த ஏழ்மைன்றாங்க, இந்த ஏழ்மை இருக்குது. ஜாஹிர் பாத்தின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? ஜாஹிர்ல என்ன, முகமது ரசூலுல்லாஹ் அரசராகவும் வாழ்ந்தாங்க, என்ன ரொம்ப ஏழையாகவும் வாழ்ந்திருக்கிறாங்களே பெருமானார் வீட்டுல 3 நாள் சாப்பாடு, அது பூனை தூங்குமா அடுப்புல, போய் பூனை உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்கிறோம். 3 நாளா அடுப்பேறியாம நிலையும் இருக்கிறது பெருமானாருடைய வீட்டிலே. ஏழ்மையாக வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனா அல் ஃபக்ருன்னு சொன்னாங்களே, அது இந்த ஏழ்மை அல்ல. இதுல என்னங்க ஏழ்மையில பெருமை இருக்கு? இந்த ஏழ்மையில என்ன பெருமை இருக்கு? ஏழையா வாழ்றான், அவனுக்கு என்ன பெருமை இருக்கு?
அல் ஃபஹ்ரு ஃபஹ்ரின்னு முகமது ரசூலுல்லாஹ் சொன்னது ஹகீகத்தை சொன்னாங்க. நான் மையத்தா இருக்கிறேன், அல்லாஹ் ஹயாத்து என்ற கொடுத்துக்கிட்டே இருக்கான். நான் ஜாஹிலா இருக்கேன், இல்ல இல்மு அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருக்கான். நான் அதமா இருக்கிறேன், அல்லாஹ் இதுல மௌஜூதாக இருக்கிறான். புரியுதுங்களா? அந்த ஏழ்மையை முகமது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நான் முஹ்தாஜா இருக்கிறேன், அல்லாஹ் தஆலா முஹ்தாஜ் இலைஹியா இருந்து என்ன மாலிகா காட்டுறான் தான். நான் மம்லூக்கு, அல்லாஹ் என்ன மாலிகா காட்டுறான் அப்படின்னாங்க. இந்த ஏழ்மை பெருமைன்னு சொன்னாங்க முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இறைவனிடத்தில் ஏழ்மை. ஃபஹ்ருனா ஃபஹ்ரு இலல்லா, ஃபஹ்ரு இலன்னாஸ் கிடையாது. அல் ஃபஹ்ரு ஃபஹ்ரினா இந்த உலகத்துடைய ஏழ்மை அல்ல, அல்லாஹ்விடத்தில் ஏழ்மையாக இருப்பது. அது எதுல இருந்தாலும் சரி. வலிமார்கள் ஷேகுமார்கள் அவர்கள் அப்படிதான் வாழ்ந்திருக்கிறாங்க. ஏன்னா அவர்களுக்கு அல்லாவை மொஹ்தாஜாகி வாழ்ந்திருக்கிறாங்க. நிசாமுதீன் மஹபூப் இலாஹி அவங்க பாத்தீங்கன்னா ஒரு போர்வை போட்டுட்டு தான் மேல உட்காருவாங்க. அந்த போர்வை யாராவது காசு கொடுத்தாங்கன்னா அந்த போர்வை கீழே வச்சுப்பாங்க. யாராவது காசுன்னு கேட்டு வந்தா அதுல இருந்து எடுத்து கொடுப்பாங்க. ஒரு நாள் ஒருத்தர் வந்து தன்னுடைய மகளுடைய திருமணத்துக்காண்டி கேட்கிறாரு. அந்த போர்வையை தூக்குறாங்க, எப்பவும் கையில ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். அன்னைக்கு எதுவுமே இல்லை, தடை பாக்குறாங்க, ஒண்ணுமே இல்லை. சரின்னு விக்கில பார்த்தாங்க, அவங்க செப்பல் இருந்துச்சு, எடுத்து கொடுத்துட்டாங்க கையில. அவரும் வச்சுக்கிட்டாரு. யோசிச்சு பாருங்க, காசுக்காக வேண்டி வந்திருக்கிறாரு, செப்பலை கொடுத்தா இதை வச்சு நாங்க என்னங்க பண்றதுன்னு கேட்கலாம்ல ஒரு வார்த்தை. அந்த மனிதர் கேட்கவே இல்லை. ஏன்னு சொன்னா அவர்கள் இறை நேசர்கள் யார் என்பதை விளங்கி இருந்தார்கள். அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் இருக்காங்களே, வலிமார்கள் தான் யார் அப்படின்னு அவங்க விளங்கி இருந்தாங்க. வலிமார்கள் எதை செய்தாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும். அல்லாஹ் நிச்சயமா எனக்கு கொடுக்கறத கொடுப்பான். ஏன் இந்த செப்பலை கொடுத்தீங்க, இது எனக்கு வேணான்னு சொல்லல, அவரு வாங்கி நெஞ்சோட அணைச்சு வச்சுக்கிட்டாரு. மகான் கொடுத்தாங்க, பரக்கத்துக்கு கொடுத்துருக்காங்க. இது கொண்டு அல்லாஹு தஆலா என் மகளுடைய திருமணத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பான்ற ஈமானோட போறாரு. போனா அங்க லேட் ஆயிடுச்சு. ஒரு சத்திரத்துல மண்டபத்துல தங்குறாங்க. அந்த மண்டபத்துல அமீர் குசுரு அவங்க வந்து ராஜாக்களை அரசர்களை பத்தி பாட்டு பாடி, கவிஞர் அவங்க, பாட்டு பாடி அவங்க 1000 பொற்காசு வாங்கிட்டு வந்துருக்கிறாங்க பரிசாக. அவங்க அந்த மண்டபத்துல வந்து தங்கி இருக்கிறாங்க. தங்கனா தன்னுடைய ஷேக்குடைய வாடை வருகிறது. அதான் முஹப்பத்துன்னு சொல்லுது. காதலின் உச்சக்கட்டம் என்னவென்றால் தன்னுடைய காதலரின் வாடை தெரிய வேண்டும். மோப்பம் முடிக்கிறாங்க முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா திடீர்னு காணா போயிட்டாங்க பெருமானார் பேசிக்கிட்டே இருந்தாங்க. நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. மதீனாவுல வந்த புதுசு, நான் அதை வரம்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க பெருமானாரு. போனவர்கள் இன்னும் ஆளை காணும். நேரம் கடந்துகிட்டே இருக்குது. சஹாபாக்களுக்கு என்ன பயம் ஆயிடுச்சுன்னா, என்ன ஆயிடுச்சு, 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிடுச்சு, நபியை வரலையே, காஃபிர்கள் கொண்டு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டிருக்குமா முகமது ரசூலுல்லாஹ்க்கு, ஆளுக்கு ஒரு பக்கம் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அப்படி தேடி போகும்போதுதான் அபு ஹுரைரா, ரொம்ப ஏழையான சஹாபி, ஆனா பெருமானார் மீது ஆஷிக்கானவர் அபு ஹுரைரா, அவங்க தேடிக்கிட்டே போனாங்க. ஒரு சஹாபி ரசூல் அவங்களுடைய வீட்டுல அவங்களுடைய தோட்டம் இருக்கு, மதீனாவாசி, அவங்க அன்சாரி தோழர், அவருடைய தோட்டத்து பக்கம் போனா பெருமானாருடைய வாடை வருது. பாத்தீங்களா, என்னடா இது வாடை வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாடை வந்த திசையை நோக்கி போறாரு. பார்த்தா அன்சாரி சஹாபியுடைய தோட்டம் தெரியுது, மதில் சுவர். இப்படியே சுத்தி போறாங்க. சுத்தி போனா அங்கதான் வாடை வருது, வேற எங்கேயுமே இல்லை. அப்ப இது உள்ளதான் இருக்கணும் நபி அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டு அந்த என்ட்ரன்ஸ் பார்த்தா கேட், பெரிய கேட்டை மூடி இருக்கு, உள்ள போக முடியல. அதனால அந்த பக்கத்துல பாக்குறாங்க, சின்ன ஒரு ஓடை போகுது, தண்ணி போற ஓடை. அந்த ஓடையில நாய் நரி தான் உள்ள போக முடியும், அந்த அளவுக்கு தான் சின்ன ஓட்டை இருக்கு. அந்த வழியாக அவர்கள் அப்படியே பூந்து உள்ள போயிட்டாங்க. உள்ளக போய் பார்த்தா முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பேரித்த மரத்துடைய கீழே நபி அவர்கள் அப்படியே மஸ்துல இருக்கிறாங்க அல்லாஹ்வோட. அப்பதான் போய் யார ரசூலல்லாஹ்னு கூப்பிடுறாங்க. கண் திறந்து பார்த்தாங்க. எப்படி வந்தீங்க நீங்க? நான் யாருமே வரக்கூடாது, யாரு கண்ணும் படக்கூடாதுன்னு வழியே இல்லாத இடத்துல நான் வந்து, எப்படி முகமது ரசூலுல்லாஹ் போயிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. முகமது ரசூலுல்லாஹ் எப்படி போயிருப்பாங்க? சூரி ஏறி குதிச்சிருப்பாங்களா, இல்ல இந்த ஓட உள்ள வழியா போயிருப்பாங்களா? நவுது பில்லா நகல குஃபர் நபாஷது. அவர்கள் அப்படி போனாலும் நினைச்சவங்க ஈமான் போயிடும். பெருமானாருக்கு வழி தேவையில்லை, அல்லாஹ் நாடினால் எப்படியும் உள்ள விடுவான். இப்ப பெருமானார் உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க, மஸ்துல இருக்கிறாங்க, அல்லாஹ் யாஃப்துல இருக்கிறாங்க. போனாங்க, போய் யார ரசூலல்லாஹ் அவங்களை எல்லாம் தேடிட்டு இருக்கிறாங்க. அப்படியா, சரி. இந்த பெருமானார் சொல்றாங்க, மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah,
யார் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாரோ அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார் என்று சொல்லுங்கள். சுப செய்தி. அவங்க யாரும் சொல்ல, நான் போய் சொன்னா யாரு கேட்பது? போய் சொன்னா பெரிய செய்தி சொல்லி இருக்கிறீங்க, இதை யார் நம்புறது? நான் போய் சொன்னா அப்படியா அப்படின்னு தன்னுடைய பாத அணியை முபாரக்கான அது என்ன சொல்லுவாங்க, நாளைன் ஷரீஃப், அதை எடுத்து கொடுத்தாங்க பெருமானார். எதுக்குங்க? கலிமாவுடைய அத்தாட்சியாக எதை கொடுத்தார்கள்? முகமது ரசூலுல்லாஹ் தன் தலப்பாயை கட்டி கொடுக்கவில்லை, தன் தோல் இருந்த அந்த துண்டை எடுத்து கொடுக்கவில்லை, ஹெர்காவை கொடுக்கல, தன்னுடைய மோதிரத்தை கட்டி கொடுக்கவில்லை. எது கொடுத்தாங்க? நாளைன் ஷரீஃபை கொடுத்தாங்க. முகமது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்து என்ன? கலிமாவுடைய அத்தாட்சியாக முகமது ரசூலுல்லாஹ்வுடைய நாளைன் ஷரீஃப் உயர்ந்தது என்றால் அல்லாஹ். ஹதீஸை விளங்கணும். இந்த ஹதீஸ் சொல்லதான் செய்யறாங்க எல்லா உலமாக்களும். நாளைன் ஷரீஃபை ஏன் கொடுக்கணும்? யோசிக்கணும்ல. இவன் காலத்தோடத்துக்கு யோசிக்கிறான். தஹதா என்ன அல் ஜன்னத்து தஹத அக்தாமில் உம்மஹாத். சொர்க்கம் எங்க இருக்குதான்? தாயுடைய கால அடியில இருக்குதான். ஏங்க காலடி கொண்டு போய் சொர்க்கத்தை போடணும்? சொர்க்கம் எவ்வளவு உயர்ந்தது, அதுக்காக ஆசைப்படுறோம். முகமது ரசூலுல்லாஹ் இந்த ரமலானுடைய மாசம் வந்து விட்டால் நீங்கள் அதை விட்டு தேவையற்ற இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ரன்றை நீங்கள் அதிகமாக கேளுங்கள். நாங்க என்னது? நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுங்க, சொர்க்கத்தை ஆசையுங்கள். அல்லாஹ்வினா நஸலுக்கல் ஜன்னா வ நஊது பிக மினன் நார் கேட்க சொன்னாங்க முகமது ரசூலுல்லாஹ். உயர்வானது சொர்க்கம், அதை அடைந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அது பெரிய பாக்கியம். அப்படிப்பட்ட சொர்க்கம் தாயின் தலையில் கிரீடம் போல் இருக்குன்னு சொல்லலாம். உயர்ந்தது இல்ல சொர்க்கம், இல்ல தாயுடைய வலது கரத்திலே இருக்கிறதுன்னு சொல்லலாம். தகத்த அக்கதாமல் உம்மஹாத், கால்ல கூட இல்ல, காலுக்கு அடியில இருக்குதுதான். நீ தேடணும்னா காலை தொடுன்றான். ஏன்னா தாய் அவ்வளவு உயர்ந்தவள். என்னுடைய ரஹமத்து முழுவதையும் என் தாயில இறக்குறேன்றான். அல்லாஹ்வுடைய ரஹமத்துனா என்ன? ஒரு தாயை பார்த்தா தெரியும். தன் பிள்ளையின் மீது எவ்வளவு கருணை காட்டுகிறாள். ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரான். உதாரணமே தாயை வச்சு சொல்றான். ரப்புனா எப்படிப்பட்ட ரப்பு தெரியுமா? ரப்பயானி ஸகீரா, உன் சிறு வயசுல உன்னை எப்படி தாய் வளர்த்தாள், அப்படிப்பட்ட ரப்புனான்றான். எங்க போனாலும் சரி, அந்த குழந்தை இருக்கிற அந்த தாய் என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் குழந்தை மேல அவளுக்கு தவஜு இருந்துகிட்டே இருக்கும். தன்னுடைய சிந்தனை ஃபுல்ல மேலேயே இருக்கும். கொஞ்ச நேரம் மேல விட்டுட்டு கீழே வந்துட்டா என் புள்ள என்ன செய்யறான் அடிக்கடி கேட்டுப்பாங்க, ஒண்ணு பாத்துக்குவாங்க. வந்து அவ்வளவு இரக்கம் தாய். அல்லாஹ் அந்த இரக்கத்தை போ நான் சொல்றான். இத மாதிரிதான் நான் உங்ககிட்ட இருக்கிறேன். ஒரு தாய் அது, நான் 70 காயுடைய கிருபையாளன், நான் படைத்த ரப்பு. அதனால்தான் காலு ரப்புன அல்லாஹி சும்மஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. எப்படி அந்த குழந்தை தாயின் முகம் தெரியலன்னா அழுவ ஆரம்பிச்சிடும். யாராவது ஒருத்தர் இருக்கணும். ஆனால் தாய் முகம் ரொம்ப நேரம் பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தையால இருக்க முடியாது, அழுக ஆரம்பித்து விடும். அல்லாஹ் சொல்கிறான், அப்படித்தான் இறை நேசர்கள் இருக்கிறார்கள். என்ன தெரியலன்னா அவங்க அழுவாங்க, நான் அவங்க முன்னாடியே இருக்கணும். அப்படி இருப்பவர்கள் தான் காலு ரப்புன அல்லாஹி சும்மஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. அவர்கள் ரப்பு அல்லான்னு சொல்வது மட்டுமல்ல, அல்லாவை ரப்பாக்கி வாழ்கிறார்கள். தன்னை நாஃபிஸா பாக்குறாங்க, அல்லாஹ் காமிலா பாக்குறாங்க. ஒவ்வொரு வினாடியும் ரப்பு தன்னை வளர்ப்பதை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். சரி, இப்ப பெருமானார் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தன்னுடைய நாளை முபாரக்க கொடுத்தாங்க. அதை எடுத்துட்டு அதே வழியா தான் வராங்க. வந்தா உமருல்லான்னு தான் முதல் பார்வைப்படுறாங்க. உமருல்லான்ட்டு இந்த செய்தியை சொன்ன உடனே ஓங்கி ஒரு அடி அடிக்கிறாங்க. சொன்னது முகமது ரசூலுல்லாஹ், ஆதாரத்துக்கு செப்பலை கொடுத்துருக்காங்க, நாளை முபாரக் கொடுத்துருக்காங்க, ஏன் அடிக்கணும்? அடிச்சாங்க, ஒரு தட்டு தட்டினாங்க. 2 பேரும் அதே வழியா தான் போறாங்க உள்ள. முகமது ரசூலுல்லாஹ் உள்ள உட்காந்துருக்காங்க. யார ரசூலுல்லாஹ் அழுதுகிட்டே போறாங்க. அபூ ஹுரைரா, யார ரசூலுல்லாஹ் நான் சொன்னேன், என்ன அடிச்சுட்டாங்க உமர், ஏன் அடிச்சீங்கன்னு கேட்டாங்க. ஏன் அடிச்சீங்கன்னு கேட்டாங்க. இல்ல யார ரசூலுல்லாஹ், இதை சொன்னால் யாரும் அமல் செய்ய மாட்டார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொன்னா சொர்க்கம் கிடைச்சிடல, அதுக்கு பிறகு எதுக்கு அமல் என்று அமலை விட்டு விடுவார்கள். அதனால இது சொல்லாதீங்க யார ரசூலுல்லாஹ் நாங்க. அதனால முகமது ரசூலுல்லாஹ் சொல்லாதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கு. மறைக்க சொல்லல முகமது ரசூலுல்லாஹ், சொன்னாங்க. நான் சொன்னதுதான் உமருடைய ராய்படி, உமருடைய சிந்தனைப்படி அமல் செய்யட்டும் மக்கள் தான். உமருடைய எண்ணத்தின்படி மக்கள் அமல் செய்யட்டும், நான் சொன்னதுதான். அதனால மன்கால லா இலாஹ இல்லல்லாஹ் தகலல் ஜன்னா முஃலிஸன் வருது ஹதீஸ்ல, சில ஹதீஸ்கள் இஹ்லாஸோட ஏற்றுக்கொண்ட நிலையில் சொன்னாங்க. ஏன்னா முனாஃபிக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்றான்,
மூமினும் சொல்றான் 2 பேருக்கும் சொர்க்கமா? அப்படி அல்ல. மூமினுக்கு தான் சொர்க்கம். யார் இஹ்லாசுடன் சொல்வாரோ அவருக்கு சொர்க்கம், நாவால் சொல்வதற்கு அல்ல. அந்த கலிமாவை சொன்னவருக்கே சொர்க்கம் என்று சொன்னால் அந்த கலிமாவை விலங்கல நம்மள அல்லாஹ் விட்டுருவானா? அந்த கலிமாவில வாழ்ந்த அல்லாஹ் விட்டுருவானா? அமைய சமயம் அது தெரியுது இல்ல. கைரண்டில் அல்லாஹ் பதில் செய்யணும். அதனால இது சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை ஷேகுமாருடைய கரம் பிடிக்கும் நசீபை கொடுத்துருக்கான். நான் சில சமயம் நினைப்பேன், பிளாஸ்டிக் ராஜா அவன் வந்து சர்க்காருக்கு ரொம்ப சிறுமை செய்யறான். தாஸ் சர்க்கார் காலத்துல சிறுமை. தாஸ் சர்க்கார் ரொம்ப அவங்க உருது நல்லா பேசுறதுனால ரொம்ப பயப்படாம பேசுவாரு. அதனால சர்க்கார் என்ன பண்ணாங்க, அவரை வச்சிருந்தாங்க பிளாஸ்டிக் ராஜாவை. என்ன அவருக்கு முன்கோவி, எதா இருந்தாலும் உருன்னு கோவம் தான் வரும். மோலா அந்த மாதிரிதான் வச்சுங்களேன். கோவம் அடிக்கடி வரும். எல்லாருக்குமே சண்டை, எல்லாருக்கிட்டையும் சண்டை, பீர்பாங்கிட்ட ஒரே சண்டை. அவர் மேல நிறைய பிராந்து வரும் சர்க்காருக்கு முன்னாடி. இது மாதிரி பண்ணிட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு, இவரை திட்டாரு, சர்க்கார் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு நிறைய வரும். சர்க்கார் சரிமா அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க, அவருடைய குணம் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. கிப்ஸுக்காரங்களே சண்டை போட்டாங்க ஒரு சில, கிப்ஸுக்காரங்களும் சண்டை. சரி, என்னன்னா கோவக்கார் கொஞ்சம், ஆனா ரொம்ப ஹிதுமத்து. ஷேக் மேல ஆஷிக்கானா, ஷேக் மேல ஆஷிக்கு ஹிதுமத்து ரொம்ப செய்வாரு. சர்க்கார்கிட்ட தாஸ் சர்க்காருக்கு போயிருக்கும் போது நிஜமா தன்னுடைய நாலேஜ் ஷெரீஃபை கொடுத்து விட்டுருக்கிறாங்க நூரி நாயர். அந்த நாலேஜ் ஷெரீஃபை எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க பெட்டியில. வந்தவன சர்க்காரு எங்க ஷேக்கு கொடுத்த அந்த இது நாலேஜ் முபாரக் அதை முதல்ல கொடு அப்படின்னு கேட்கறான். அங்க கொடுத்தது நான் இன்னும் சொல்லவே இல்லை, தெரியவே செய்யாது சர்க்காருக்கு. அப்ப ஷேகுமாருக்கு மத்தியில நீ சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. உடனே எடுத்து கொடுத்தாங்கன்னா சர்க்கார் இன்னும் வச்சிருக்கிறாங்க எஜமானுடைய வீட்டுல, அலங்காரம் பண்ணி வச்சிருக்கிறாங்க சர்க்கார். எதுக்கு சொல்ல வரேன், அப்போ ஷேக்குடைய நாலேஜ் கிடைக்கிறது பெரிய பாக்கியம். சரி, அந்த நசீபு நமக்கு இல்லாம போச்சு. ஒவ்வொரு உள்ளத்தையும் அந்த தேட்டம் இருக்குது. இருந்தாலும் எஜமான் நம்ம அவர்களே கொடுத்துட்டாங்க நமக்கு, அதுதான் உண்மை. ஒவ்வொரு முறியதுக்கும் அவர்கள் ஒரு ஆசாரை விட்டு சென்று தான் இருக்கிறார்கள். எல்லாரும் வீட்லயும் ஆசார் இருக்கு, அல்லாவுடைய ஃபசில் திரும்ப. இப்ப என்ன செய்தினா, நம்ம அந்த மகான் ஏன்னா ஒரு நாள் வந்து சர்க்காருமே கிட்டே கோச்சிக்கிட்டு வரல. கோவம் எல்லா மேல இருந்த மாதிரி சர்க்கார் மேல ஒரு நாளைக்கு கோவம் வந்துச்சு. கோவம் வந்து என்ன பண்ணிட்டாரு, வரல. தாதா சர்க்கார் வராங்க, ஊர்ல இருந்து வராங்க. இவரு இல்லைன்னா ஓடாது. ஏன்னா வந்தவன ஹாஜா கான்னு கேட்பாங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் கேள்வி அதான், நாரத்துக்கு ஹாஜான்னு கூப்பிட்டாங்க சர்க்கார், ஹாஜா கான்னு கேட்பாங்க. இவ முறியத பாக்குறதா, இப்ப சேக பாக்குறதா? அதனால சர்க்கார் உடனே போன் போட்டாங்க, என்கிட்ட கோச்சிருக்கலாம் அப்புறம் இருக்கட்டும், நீ அப்புறமா கோச்சுக்கோ, என்னெல்லாம் பண்ண பிரச்சனை இல்லை, நீ ஷேகுடைய காலம் வரைக்கும் நீ வரணும்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதான் ஷேகுடைய துவா, சாதாரணமான விஷயம் அல்ல. என்ன சொல்றாங்களோ அது நிகழும். அதாவது ரொம்ப பயப்படணும் ஷேகுடைய அந்த கோபம் இருக்கு பாருங்க. ஷேகனை கோச்சிக்கிட்டு போயிட்டா பாருங்க. அதன் காரணமா சர்க்கார் கோபப்பட்டு ஒரு வார்த்தை ஒன்று சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க, என் ஷேகுடைய காலம் வரைக்கும் நீ வரணும், அதுக்கு பிறகு நீ வரலன்னா பரவாயில்ல பாருங்க. அது மகபூல் ஆயிடுச்சு மோலா, அது கபூல் ஆயிடுச்சு அவருடைய விஷயத்துல. சொல்லுவாங்க என்ன, அவங்க மகான் பேர் மறக்கிறார், கஞ்ச பக்ஷன்னு சொல்லிட்டு ஒருத்தன் மகான் இருந்தாங்க, இறைநேசர், ரொம்ப இறை ஞானி. அவங்க ஊரெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு போறாங்க. இல்ல லாயெல்லாம் களிமா பரப்பிட்டு போனாங்க. அப்ப அவங்க ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது வழியில வந்து தண்ணி இல்லாத ஒரு காட்டுல மாட்டிக்கிட்டாங்க, தண்ணியே இல்லை. அப்புறம் அவங்க வந்து ஒழு செய்யணும், தொழுவணும், தண்ணியே இல்லை. யாரெல்லாம் எனக்கு ஒரு கிணற காட்டு ரப்பே, நான் ஒழு செய்யணும், தண்ணி குடிக்கணும் ரப்பே, ரொம்ப தாகமா இருக்குது, கருணை காட்டியா அல்லா அப்படின்னு அல்லாஹ்ட்ட துவா கேட்டாங்க. உடனே அல்லாஹு தாலா ஒரு கிணற காட்டுறான். ஒரு முயல் ஓடுது, அதை பின்னாடி போனா பார்த்தா ஒரு கிணறு தெரியுது. உள்ள பார்த்தா எங்கேயோ கொஞ்சம் முழுவோடு தண்ணி நிக்குது, ரொம்ப கம்மியா இருக்கு தண்ணி. அதை எடுத்து புழிஞ்சி ஏன்னா அதுல ஒழு செஞ்சுக்கிட்டு கொஞ்சோண்டு குடிச்சுக்கிட்டாங்க. குடிச்சுக்கிட்டு அங்க பக்கத்துல ஒரு சின்ன ஒரு குகமா இருந்துச்சு, அது உள்ள போய் அல்லாஹ்வை தொழுதுட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு மான் கூட்டம் வருது அந்த பக்கம். இவங்க உள்ளதான் இருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த மான் கூட்டம் வந்துச்சு. வந்து பார்த்தா கிணத்தை பாக்குது, தண்ணி இல்லை. அப்படியே எல்லாரும் மானும் அப்படியே மேல பார்த்துச்சு வானத்தை பார்த்துட்டு, கீழே பார்த்தா அப்படியே தண்ணி பொங்குது. உள்ள இருக்கு கிணத்து உள்ள இருந்து தண்ணி அப்படியே பொங்கி வடிக்குது. எல்லா மானு கூட்டமும் குடிச்சிச்சு. குடிச்சிட்டு அது மேல போயிடுச்சு. இவங்களுக்கு ரொம்ப கோபம், என்னையா அல்லா, நான் உனக்காக வாழ்றேன், லாயிலா இல்லா கரிமா யாலாய் களிமத்துக்காண்டி ஊர் ஊரா போய் சொல்றேன், எனக்கு நான் தண்ணின்னு கேட்டதுக்கு இவ்வளவு கொடுத்தேன், இந்த மான்கள் என்ன செஞ்சிச்சு என்னுடைய பெரியாமல், இது கேட்டதுக்கு நீ அப்படியே அள்ளி கொடுக்குற, பொங்கி வடிகிற மாதிரி கொடுக்குற அப்படின்னு அல்லாட்ட கேட்டாங்களாம். அப்பதான் அல்லாஹ் சொன்னானா, நீ கேட்டது கிணறு, தண்ணி கேட்கல, அது கேட்டது யாரெல்லாம் நாங்கள் தண்ணீர் தாகம் கீழே குடிக்க எங்களுக்கு தண்ணீர் குடின்னு கேட்டுச்சு, அதுக்கு தண்ணீரை நான் எவ்வளவு தாகம் தீருமோ அவ்வளவு நான் கொடுத்தேன், நீ கிணறு கேட்டீங்க அதனால கிணறு கொடுத்தேன்னு அல்லாஹ் அஸ்ரீரி சத்தத்துல
இப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம கேட்கக்கூடிய துவா ஒண்ணு இருக்குது. அதான் நல்ல துவா கேட்கணும்னு வாங்குவோம். நம்ம பாட்டுல நமக்கு பாதகமான துவாவை கேட்டு சில சமயத்துல நம்ம அதை வாங்கிக்கிறோம். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். செய்தி என்னன்னா, அந்த துவாவுக்கு சொல்றேன். இவர் செஞ்ச துவா இருக்கு பாருங்க. ஏன்னா கடைசி காலத்துல அப்படிதான் ஷேக் நாயகம் இருக்கும் வரை அவர் இருந்தாரு. 90லயோ என்னவோ சர்க்கார் 91-90லயோ சர்க்கார் இன்திகால் ஆனாங்க. அதுக்கு பிறகு வரதே நிறுத்திட்டாலும் ஷேக்குடைய துவா கபூல் ஆயிடுச்சு. என்றாலும் நம்ம சர்க்கார் அவர் விடல. அதான் விஷயம் பாருங்க, சர்க்கார் விடல. ஏன்னா கடைசி காலகட்டத்துல என்ன நூறுல்லா ரஜாலோட நிஸ்பத்துல அவருக்கு கிலாபத்து கொடுக்கப்பட்டு அவர் அல்லாஹ்விடம் போய் சேர்ந்தார்னு சொன்னால், என் ஷேக் நாயகம் கோவப்பட்டவரை அப்படி ஒரு துவாவை வாங்கினவரா இருந்தாலும் சரி, அவரையும் உள்ள அவரை கலிபாவாக்கிட்டாங்க கடைசி காலகட்டத்தில். என்ன மாதிரி எஜமானுடைய கருணை சொல்றேன். இன்னும் அந்த கருணை நம்மள இருந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் பயந்து முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். அந்த நிசாமுதீன் மஹபூபில்லாஹி அவங்க அந்த நாளைன் ஷரீஃபை வச்சிருக்கும் போது அந்த வாசனையை தேடி வராங்க. என் ஷேக்குடைய வாடை வருது. பார்த்தா ஒரு ரூம்ல படுத்திருக்கிறார். அங்கதான் நல்ல வாடை வருது. பார்த்தா ஷேக்கை காணும். அப்பதான் கேட்கறாங்க, நிசாமுதீன் மஹபூபில்லாஹி யார்ட்ட போயிட்டு வந்தீங்களான்னு கேட்கும்போது அந்த நபர் சொல்றாரு, நான் போயிட்டு வந்தேன். அப்படியா, என்ன உங்க மேல என் ஷேக்குடைய வாடை வருது, என்ன விஷயம், உங்ககிட்ட வந்தா அப்படின்னும் போதுதான் அவர் சொல்றாரு, இந்த மாதிரி நாளைன் ஷரீஃப் கொடுத்தாங்க, நான் திருமணத்துக்காண்டி போனேன், நாளைன் ஷரீஃப் கொடுத்தாங்க. அப்படியான்னு சொல்லி அதை வாங்கி எனக்கு கொடுத்துறீங்களான்னு கேட்டாங்க. கொடுக்குறேன், எனக்கு காசு இருந்தா போதும், நான் என்னுடைய தேவைக்காக தான் வந்தேன். 1000 பொற்காசை கொடுத்தாங்க. வாங்கின பரிசு அப்படி 1000 பொற்காசை கொடுத்து அந்த நாளைன் ஷரீஃபை வாங்கி தலையோட கட்டி தலப்பாவோட கட்டிக்கிட்டு படுத்துக்கிட்டாங்க. மறுநாள் காலையில ஃபஜ்ர் தொழுது நேரா வந்தாங்க ஷேக்கிட்ட தான். அந்த நாளைன் ஷரீஃபா அவங்களுடைய காலடியில போட்டு விட்டாங்க. அப்போ அவங்க ஷேக் சொன்னாங்க, என்ன குறைஞ்ச விலைக்கு உன் ஷேக்குடைய நாளைன் ஷரீஃபை வாங்கி வண்டியன்னா 1000 பொற்காசு கம்மின்னாங்க. ஏன்னா அவருடைய அந்தஸ்து என்ன, அவங்க எப்படி ஷேக்க மதிக்கிறாங்க. இந்த உலகம், வானம், பூமி, சூரியனை போன்று இந்த உலகத்தை போன்று 2 மடங்கு என் ஷேக்குடைய காலனிக்காக கொடுத்தாலும் என் ஷேக்குடைய காலனி அதுக்கு ஈடாக நினைத்தவர்கள் அமீர் கொசுரு. அதனால உன்னுடைய எண்ணப்படியே ரொம்ப கம்மியான விலைக்கு நீ வாங்கிட்டு வந்துட்டேன். கைரன் அல்லாஹ் ஃபஜ்ல் செய்யணும். அதனால் உன்னதமான உயர்வான அந்தஸ்துடைய மகான்கள், அந்த மகான்களுடைய அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னார். நாம் ஒன்றுமில்லை என்று ஆகும்போது, அவருடைய காலடியின் தூசியாக ஆகும்போது நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நம்மை உயர்த்துவான். சுருமையே அஹ்லே நதர்பன் ஓ கிசி கி ஹாக்கபா, நீ அல்லாஹ் யாரு ஆமீர் சர்க்கார் படிக்கிறாங்க, சுருமையே ரோசிஷா சர்க்கார், சுருமையே அஹ்லே நசர்பன். அஹ்லே நசர்னு சொல்லக்கூடியவர்கள் அவருடைய பார்வை அல்லாவை தவிர வேற ஒன்றை பார்க்காது. அப்படிப்பட்ட பார்வை உடையவர்களுக்கு சுர்மாவை போல இரு, சுர்மா கண்ணிலேயே இருக்கிற மாதிரி அவங்க முன்னாடியே இரு. எப்படி இருக்கணும், ஓ கிசிக்கி ஹாக்கெப்பா, அவர்கள் காலடி மண்ணாக இரு. நான் இருக்கிறேன்னு நினைச்சு இருக்காதே, என்ன கொண்டுதான் இருக்காது. நிறைய பேர் அதனால தூரம் ஆயிட்டாங்க. என்ன விட்டா ஆள் இல்லைன்னு நினைச்சா அல்லாஹ் உடனே தூக்கிடுவான். ஷேக் நாயகத்துல பாத்தீங்கன்னா பல காலங்கள் பல வருஷங்களா ஒரே ஆள் தான் ஹிதமத்துல இருந்தா நம்ம காட்டவே முடியாது. சர்க்காருக்கு ஹிதமத்துல இருந்தவர்கள் மாறிக்கொண்டே இருந்தாங்க. ஏன் தெரியுங்களா, எப்பெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் நப்சு வருதோ அல்லாஹ் தூக்கி போடுறான். உன்னால கிடையாது என்னுடைய வழியை பாதுகாக்கிறது, நான் ஒரு நிஸ்பத்துல நான் வச்சிருக்கிறேன், உனக்கு அந்த அருள் கிடைக்க வேண்டும் வச்சிருக்கிறேன், அல்லாஹ் தூக்கி போடுறான். வேற ஒரு நிஸ்பத்தை அல்லாஹ் கொண்டு வரான். நிலைத்தவர்கள் சில பேர் இருக்கிறாங்க. எஜமானுடைய மஸ்தானும் மொயினுத்தீன் ஃபைசி அவர்களும் கடைசி வரை நிலைத்தார்கள். அதுக்கு இடையில போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களும் இடையில வந்திருந்தாங்க. ஹயாத் பாய்ன்னு சொல்லி அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஹயாத் பாய் ஹிதமத்துல இருந்திருக்காங்க, சுபரிஷா ஹிதமத்துல இருந்திருக்காங்க. அதனால் நண்பர்கள் அல்லாஹ் பதில் செய்யணும். அதனால் வலிமார்களுடைய பார்வையில் நாம் காலடி மண்ணாக இருக்க வேண்டும். நான் ஒன்றுமில்லை என்ற எண்ணத்தில் இருப்போமே, ஆனால் நிச்சயமா அல்லாஹ் தஆலா நமக்கு உயர்வு கொடுப்பான்.